ஹாய், வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன் +2 மேக்ஸ் புக்கில் இருந்து எக்ஸசைஸ் 2.1 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ்லேருந்து மேபி ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சேம் லாஸ்ட் டாப்பிக்கில் என்ன பார்த்தோமோ அதோட கண்டினியூட்டி மாதிரி தான் இருக்கும் இந்த எக்ஸசைஸ். I to the power 1947 ப்ளஸ் I to the power 1950. ஓகே, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி I to the பவரில் ஒரு நம்பர் இருக்குதுன்னா அவரோட 4ஓட மல்டிபிள்ஸாக பிரிக்கணும். இல்லைன்னா அந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். I to the power 1047 4ஆல் டிவைட் பண்ணால் 4 4s are 16, remaining 1 14, 3 4s are 12, remaining 2 27, 6 4s are 24, remaining 1 வராது. ஸோ இது I to the power 436 4 into 436 or else 4 into 436 okay, I to the power 1944, so remaining 3 வராது. okay, dot I cube plus same I to the power 1948 எழுதிக்கலாம் dot I square is equal to இவரோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்துட்டு 4ஆல் டிவைட் ஆகிறாங்க. ஸோ இந்த நம்பர் கம்ப்ளீட்டாக 4ஆல் டிவைட் ஆகும். I to the power 4ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருந்தால் I to the power 4 in 1 டாட் I கியூபோட ஆன்சர் -I ப்ளஸ் I to the power 48னா அவரோட ஆன்சர் 1 கண்டிப்பாக, ஏன்னா 4ஆல் டிவைட் ஆகிற நம்பராக தானே பிரிச்சிருக்கிறோம். I ஸ்கொயர்னா -1. ஸோ த ஆன்சர் இஸ் -I -1. ஓகே, செகண்ட் ப்ராப்ளம். I to the power 1948 minus I to the power 1869 is equal to, first வந்து I to the power 1948 அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் இவரோட பவர் வந்து நெகட்டிவ்ல இருக்கிறாங்க மைனஸ் 1869 I to the power இருக்கிறங்காட்டி இதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம 1/, எழுதணும்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி டேம் என்ன ஆயிரும்னா சைன் மாறிடுவாங்க 1869. ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு இவர் கம்ப்ளீட்டாக 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வச்சு சொல்லிடலாம். ஏன்னா 48 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஹோல் நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும். ஸோ I to the power மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருந்தால் அவரோட ஆன்சர் வந்து 1 மைனஸ் இவரை I to the power 1868ன்னு பிரிச்சுக்கலாங்களா, ஏன்னா 68 4ஆல் டிவைட் ஆகும். டாட் ரிமைனிங் வந்து I to the power 1. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/, இவர் வந்து 1 ஆயிடுவார், இவர் வந்து I ஆயிடுவார். 1 into I. ஸோ இங்கே வந்து 1/iன்னு வந்திருக்காங்க கரெக்டா. 1/i டினாமினேட்டரில் எப்பவுமே என்ன வரக்கூடாதுன்னா I வந்து நம்மளுக்கு வரக்கூடாது. டினாமினேட்டரில் ஒரு இமேஜினரி நம்பர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த இமேஜினரி நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்துருங்க. எப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டரில் இருக்காருன்னா A + IB அப்படிங்கிற ஃபார்முலா இருந்தாலோ இல்லை ஐங்கிற டேம் தனியாக இருந்தாலோ ஐக்கு முன்னாடி இருக்கிற சைனை மட்டும் மாற்றினா போதும். அப்போ இங்கே +i இருக்காங்க, நம்ம -iன்னு போட்டு மேலே கிளை இன்ட்டு பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். Okay, next step is equal to 1 minus 1 into -i divided by I into -i minus I square. Okay, is equal to 1 minus into minus plus I square oda value -1 வெளியில மைனஸ் இருக்கிறங்காட்டி +1 I/1. so is equal to 1 plus I is equal to 1 plus I. ஓகேங்களா, செகண்ட் சம் முடிஞ்சாச்சு. தேர்ட் சம் சமேஷன் n equal to 1 to 12 I to the power n. நம்ம இதே மாடல் வந்துட்டு எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. எக்ஸாம்பிள் 2.1ல் பார்த்துருந்தோம். சமேஷன் n equal to 1 to 12 I to the power n. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருவாங்க, I power 1 plus I square plus I cube plus I power 4 plus and so on to plus I to the power 12. so is equal to நம்ம என்ன சொல்லிக்கலாம், I square னா -1, I cube minus I power 4 plus 1 plus I to the power 5 னா I power 6 னா -1, I power 7 னா I power 8 னா +1. again இப்போ 5 6 7 8 வரைக்கும் எழுதிட்டு அடுத்து 9 10 11 12. 9னா I, ஏன்னா 8 வரைக்கும் எழுதுவோம். 8னா ரிமைனிங் 10க்கு ரிமைனிங் 2 வருவாங்க -1, மறுபடியும் 11க்கு -i, 12க்கு +1.
ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்லேயும் எல்லாமே கேன்சல் ஆவாங்க. I minus I minus 1 plus 1, I minus I minus 1 plus 1. So the answer is 0. Okay, next sum. Fourth problem. I power 59 plus 1 by I power 59. I power 59 plus 1 by I power 59. Question number 4. I power 59 plus 1 by I to the power 59. Okay. I power 59 na 56 I to the power 56 dot I cube னு எழுதிக்கலாம் plus 1 by I to the power 56 dot I cube. இப்போ பவர் ஆட் பண்ணால் 59 வருவாங்க. ஏன்னா 56 கம்ப்ளீட்டாக 4 ஆல் டிவைட் ஆகிற நம்பர். ஸோ 1 into I cube ஆன்சர் மைனஸ் I ப்ளஸ் சரிங்க டாட் 1 by இவரோட ஆன்சர் கம்ப்ளீட்டாக 4 ஆல் டிவைட் ஆவாங்க. ஸோ இதோட ஆன்சர் 1, I cube ஆன்சர் மைனஸ் I. ஸோ 1 into மைனஸ் I ஈக்குவல் டு மைனஸ் I ப்ளஸ் 1 by 1 into மைனஸ் I மைனஸ் I. இப்போ சேம் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், டினாமினேட்டரில் என்ன இருக்கக்கூடாது, இந்த I பிரச்சனை இல்லை, மைனஸ் I அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 1 by மைனஸ் ஐன்னு இருக்காங்க. ஸோ இன்டூ பை கான்ஜுகேட், மைனஸ் ஐயோட கான்ஜுகேட் ப்ளஸ் I. ஸோ என்ன ஆயிடுவாங்க நம்மளுக்கு மைனஸ் I ப்ளஸ் 1 into I minus I into I minus I square. Okay, so இங்கே minus I plus I by I square minus 1, ஒரு மைனஸ் இங்கே இருக்குங்காட்டி plus 1. so minus I plus I வருவாருங்க ஆன்சரு, minus I plus I, minus I plus I cancel ஆகி என்ன ஆயிடுவாங்க 0. okay, next question number 5. question number 5, I into I square into I cube into and so on to I to the power 2000. I into I square into I cube into and so on to I to the power 1000 or 2000. ஒரு நிமிஷம் கொஸ்டின் பார்த்துக்கலாம், சாரி. I to the power 2000. I to the power 2000. So is equal to, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பவர்ஸ் பேஸ் ஈக்குவலாக இருந்து இன்டூல் இருந்தாங்கன்னா பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 + 2 + 3 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் டு ப்ளஸ் 2000. நம்மளோட தெரிஞ்ச ஃபார்முலா சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா, இந்த I to the power sum of n natural number 1 + 2 + 3 plus and so on to plus n னா அவரோட ஆன்சர் n into n plus 1 into divided by 2. அப்போ நம்ம வந்து is equal to I to the power n is 2000 இல்லைங்களா, into n plus 1 வந்து 2001 whole divided by 2 வருவார். ஸோ 1 2 is to இங்கே 1 2 is to 1000 2s are 2000 வந்துருவார். ஸோ I to the power பார்த்தோம்னா நமக்கு 2001 into 1000 வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 20,00,000 மாறிடுவாங்க இல்லைங்களா. ஸோ இவரோட ஆன்சர் லாஸ்ட் 2 digits 0 கம்ப்ளீட்டாக 4 ஆல் டிவைட் ஆகிற நம்பர் தான். ஸோ இவரோட ஆன்சர் வந்து 1. மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் 1 தான் வரக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த சமேஷன் n = 1 to 12ல் இந்த சம்ஸில் பவர் பார்த்தோம்னா நம்ம சொல்லிடலாம், இங்கே வந்துட்டு 4 ஆல் டிவைட் ஆகிற நம்பரில் முடிஞ்சால் ஆன்சர் 0. 4க்கு மேலே 4 விட 1 அதிகமாக இருந்தாருன்னா 4 ஆல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 13 இருந்திருந்தாருன்னா இல்லை 14 15 16 இருந்திருந்தாங்கன்னா 4லேருந்து கால்குலேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன்சர் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ 13 இருந்திருந்தாருன்னா I தான் இதோட ஆன்சர், 14 இருந்திருந்தாருன்னா I - 1 வருவார். ஓகேங்களா, அந்த மாதிரி. இப்போ அடுத்தது லாஸ்ட் ஒன், n = summation n = 1 to 10 I to the power n plus 50. Summation n = 1 to n
ஓகே, லாஸ்ட் சம் 6th one. Summation n equal to 1 to I to the power n plus 50 இங்கே 50 to ஒரு நிமிஷம் கொஸ்டின் பார்த்துக்கலாம். Summation n equal to 1 to 10 I to the power n plus 50 1 to 10 summation n equal to 1 to 10. Okay, summation n equal to 1 to 10 I to the power n plus 50. So I power 1 pota n plus 50 1 plus 50 51 I to the power 52 plus I to the power 53 plus and so on to plus I to the power 60. இப்போ சேம் இது வந்து 48 வரைக்கும் உங்களுக்கு 4 ஆல் டிவைட் ஆகும். ஸோ ரிமைனிங் கியூப் ஒரு I கியூபோட ஆன்சர் -1. இது 52 கம்ப்ளீட்டாக 4 ஆல் டிவைட் ஆகிற நம்பர் +1. இங்கே சரி இது -I வருவார். இங்கே கம்ப்ளீட்டாக 4 ஆல் டிவைட் ஆகிற நம்பர். நெக்ஸ்ட்டு 53 52 வரைக்கும் கம்ப்ளீட்டாக 4 ஆல் டிவைட் ஆகிருப்பாங்க. ஸோ ரிமைனிங் 1 தான் வருவார். ஸோ இவரோட ஆன்சர் I. 54க்கு ரிமைனிங் 2 வருவார். ஸோ -1. இப்போ அதே மாதிரி 55க்கு -I, 56க்கு +1, 57க்கு +I, 58க்கு -1. இங்கே I to the power 59 plus I to the power 60 வருவாரா? ஓகே, is equal to -I plus I -1 plus 1 கேன்சல் ஆயிரும். -I plus I plus 1 -1 கேன்சல் ஆயிரும். I power 59க்கு I cube நான் -I, I power 60க்கு கம்ப்ளீட்டாக 4 ஆல் டிவைட் ஆகும் +1. ஸோ இவரை வந்து ஆன்சர் வந்து +1 -I ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இவரோட ஆன்சர் வந்து -I. இந்த எக்ஸசைஸ் சம்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வீடியோவை நல்லா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.